ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோ E4+ அந்த மொபைலை வந்து டிஸ்அசெம்பிள் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நமக்கு வந்து மோட்டோ E4+. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏதாச்சும் கீழே ஏதாவது ஸ்க்ரூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நோட் பண்ணணும். ஸோ கீழே எதுவும் ஸ்க்ரூஸ் இல்லை, ஜஸ்ட் இங்கே இதில் நமக்கு இயர் ஸ்பீக்கர், லவுட் ஸ்பீக்கரு, சார்ஜிங் கனெக்டர், மைக், இது மட்டும் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு எங்கேயும் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வேறு எதுவும் நமக்கு வந்துட்டு இல்லை. ஸோ இங்கே கீழே பார்த்திங்கன்னா இந்த இதில் நமக்கு வந்துட்டு ஒரு லாக் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸோ என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு இந்த லாக்கில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணாலே வந்துடும். அது வந்து உங்களுக்கு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக எல்லா பக்கம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துக்கிட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது, ஆன் ஆஃப் பட்டனு, ப்ளஸ் நமக்கு வந்துட்டு வால்யூம் கண்ட்ரோல், ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது இந்த பேனலில். ஸோ இதெல்லாமே எடுத்து இந்த பிளேட்டாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இதில் நமக்கு பார்த்திங்கன்னா அதில் நமக்கு பேக் சைடு கொஞ்சம் ஸ்க்ரூஸ் எல்லாமே கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூஸ் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு ப்ராப்பராக நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ஸ்டார் டைப்பில் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரூவாக ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணணும், ஸ்க்ரூஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு மாடல்ஸ்லேயும் நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸுன்றது வந்து அதிகமாக இருக்கும். ஒரே டைப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இதில் நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஒரு 2 டைப்ஸ் 3 டைப்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஆண்ட்ராய்டை பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் நமக்கு வந்து இந்த ஸ்டார் ஸ்க்ரூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்துட்டு எல்லா ஸ்க்ரூஸுமே நம்ம வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே கழட்டியாச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்க்ரூஸ் எல்லா ஸ்க்ரூமே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஸ்க்ரூஸுமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு ஸோ டாப்பில் வந்துட்டு பாட்டமில் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக் கவர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேக் கவர் ஜஸ்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி ஓப்பனிங் டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஓப்பனர் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நமக்கு வந்துட்டு எங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு லாக் இருக்கும் அங்கே ஜஸ்ட் நம்ம வந்துட்டு சும்மா ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ எல்லா லாக்ஸுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கவர் பேக் கவர் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இது நமக்கு வந்துட்டு இதோட ஹெட்ஃபோன் போர்ட்டோடு தான். ஸோ இங்கே வரக்கூடிய ஹெட்ஃபோன் போர்ட்டோடு தான். ஓகே, ஸோ பேக் கவர் ரிமூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு பாட்டமில் இருந்தால் நம்மளுடைய ரிங்கரும் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ரிங்கர் இருந்துச்சு. ஸோ இதுவும் நமக்கு வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரிங்கரில் நமக்கு என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் நமக்கு வந்து இதில் தான் லவுட் ஸ்பீக்கர்ன்றது இதில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ரிங்கர். ஸோ இது மேக்னெட்டு, இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஸோ இது நமக்கு வந்து ஆண்டனா பேட்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ஓகே. ரிங்கர் தனியாக எடுத்துட்டோம். ஸோ செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஸோ பேக் கவர் ரிங்கர் செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவரில் தான் நமக்கு வந்து மாடல் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மோட்டோ E4+ல் 332 GB. ஸோ அந்த மாடல். ஓகே, ஸோ இந்த கவரை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நமக்கு வந்துட்டு இதில் நமக்கு வந்து பேட்ரி வந்து நம்ம இங்கே வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ பேட்ரி நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பேட்ரி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நம்ம வந்து மெயின் போர்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ மெயின் போர்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் போர்டில் இருக்கக்கூடிய ஸ்டிப்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு பவர் கீ ஸ்டிப் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்து ஆண்டனா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஆண்டனா வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது இல்லையா ஆண்டனா. ஸோ இந்த ஆண்டனா வந்து இந்த இடத்துல பார்த்து கட் ஆகாமல் வந்து பொறுமையாக வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ஓகே, ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது நமக்கு வந்துட்டு ஆண்டனா பேட் இது. ஓகே, இது நமக்கு வந்து ஆண்டனா ரிமூவ் பண்ணால் சேம் அந்த ஆண்டனாவோட ஆப்போசிட் சைடில் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ ஆண்டனா பேட் நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஆண்டனா பேடு ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு பாட்டமில் இருக்க
சார்ஜிங் போர்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு டேட்டா கேபிள் கனெக்டர் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது இல்லையா, இதனுடைய ஸ்டிப்பு தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்டிப்பை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இது வந்து டேட்டா கேபிள். ஸோ டேட்டா கேபிள் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நமக்கு இந்த போர்டு வந்து செப்பரேட்டாக நமக்கு வந்துட்டு எடுத்து வந்துடும். ஸோ இது நம்மளுடைய சார்ஜிங் போர்டு. ஸோ இதெல்லாம் நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சார்ஜிங் கனெக்டர் இருக்குது, ப்ளஸ் நமக்கு வந்து மைக் இருக்குது. ஸோ இது நமக்கு வந்து மைக்கு இது. ஸோ மைக்கும் சார்ஜிங் கனெக்டர் ப்ளஸ் ரிங்கருக்கான பேடு. ஸோ இந்த ரிங்கருக்கான பேடு இருக்குது, இங்கே ஒரு பேடு இருக்குது, இங்கே ஒரு பேடு இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது ரிமைனிங் எல்லாமே டேட்டா கேபிள் கனெக்டர் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கனெக்டர் ப்ளஸ் ஆண்டனா பேடு. ஸோ இங்கே இருக்கிறது நமக்கு வந்து இது வந்து ஆண்டனா பேடு. ஓகே, ஸோ இது நமக்கு வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, இது நமக்கு வந்து டேட்டா கேபிள் கனெக்டர். ஓகே, ஸோ சிசி போர்டு ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நமக்கு வந்துட்டு ஸோ நம்மளுடைய மெயின் போர்டு தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ மெயின் போர்டு நம்ம ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணணும், ஸோ மெயின் போர்டில் என்னென்ன கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். ஸ்டிப்ஸு, ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு ஸ்டிப் இருக்குது, இது வந்து நமக்கு காம்போ. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிப் இருக்குது, இது டேட்டா கேபிள் ஸ்டிப். இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு பவர் பட்டன் வால்யூம் கீயோட ஸ்டிப் வருது. ஸோ இதே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ இது ஜஸ்ட் நார்மல் வந்து இது வந்து கனெக்டர் டைப் தான். ஸோ ஜஸ்ட் லிஃப்ட் அப் பண்ணிக்கோங்க, கனெக்டரை லிஃப்ட் அப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிப்பை வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அடுத்தது நமக்கு வந்துட்டு இந்த டேட்டா கேபிள் கனெக்டரை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது நமக்கு வந்து காம்போ டிஸ்பிளே அண்டு டச்சு ரெண்டுத்துடைய கனெக்டர். ஸோ இதே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே கனெக்டர் நம்ம ரிமூவ் பண்ணும்போது வந்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஸ்டிப்ஸ் எதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா டச் டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடும். ஓகே, ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு மெயின் போர்டை வந்து செப்பரேட்டாக நம்ம மெயின் போர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெயின் போர்டில் நமக்கு வந்து இது வந்து பேக் கேமரா, இது பேக் கேமரா இது. ஸோ இது சிம் கார்டு கனெக்டரு, இது நம்மளுடைய பவர் கனெக்டர், அது நம்மளுடைய ஸ்டிப் வர இடம். இதே நமக்கு வந்து வைப்ரேட்டர் மோட்ரு, ஃபோன் வைப்ரேட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த மோட்ரு வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும் அந்த டைமில். ஸோ இது நம்ம பார்த்தது தான் டிஸ்பிளே கனெக்டரு ப்ளஸ் இது வந்து டேட்டா கேபிள் கனெக்டர், இது நம்மளுடைய பேட்ரி இன்செர்ட் பண்ணுற இடம். ஸோ இது நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் கேமரா, இது நமக்கு வந்துட்டு ப்ராக்சிமிட்டி சென்சார், பி சென்சார்னுவாங்க. இது நம்மளுடைய ப்ராக்சிமிட்டி சென்சார், இது நமக்கு வந்து எல்இடி. இப்போ சார்ஜ் இண்டிகேஷன் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலராக லைட்ஸ் எரியும், ரெட் கலரு, க்ரீன் கலரு, ப்ளூ கலரு, ஸோ அந்த மாதிரி எல்லாமே. ஸோ அதுக்கு நமக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த எல்இடி. ஸோ இந்த கார்னரில் இருக்குது இல்லையா, ஸோ இந்த எல்இடி. ஓகே, ஸோ மெயின் போர்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கிறது வந்து பேட்ரி ப்ளஸ் காம்போ டச் டிஸ்பிளே. ஸோ இங்கே டாப்பில் இருக்கிறது வந்து இயர் ஸ்பீக்கர். ஸோ நம்ம கால் பேசினா நமக்கு இப்போ ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க வந்து நம்ம கேட்குது பார்த்திங்களா, இது இயர் ஸ்பீக்கர். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் பேட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே வந்து ஹீட் சிங்க் ஷீட்ஸ் வச்சுருக்காங்க, அலுமினியம் ஃபைல் ஷீட் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம மெயின் போர்டில் வந்துட்டு கேமராஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா என்ன பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் நமக்கு வந்துட்டு கேமரா ரிமூவ் பண்ணணும்னா ஸோ அந்த ஸ்டிப் இருக்கும், ஸ்டிப் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து ஸ்டிப் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க கேமரா. ஸோ இந்த மாதிரி ஸ்டிப்பு. ஸோ இந்த ஃப்ரண்ட் கேமரான்றது வந்து ஒரு ஸ்டிப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்கிட்ட வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு தான் இருக்குது, ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த ஷீட்டை வந்து நம்ம. ஓகே, ஸோ இது நம்மளுடைய பேக் கேமரா, இவ்வளோதான். கனெக்டர்ன்றது இப்படி இருக்கும் உங்களுக்கு, போர்டில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளுடைய ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இது நமக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா. ஓகே, ஸோ சார்ஜிங் போர்டு. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஓவராலாக மொபைல் வந்து டிஸ்அசெம்பிளி பண்ணுறதுல இவ்வளோ தான்.
ஓகே, ஸோ மெயின் போர்டு இங்கே இருக்குது. நமக்கு மெயின் போர்டு, இது நம்மளோட பேக் கவரு, இது நம்மளோட ஹெட்ஃபோனோட பேடு, இது நமக்கு ரிங்கரு, பேட்ரி, சார்ஜிங் போர்டு, பேஸ் போர்டு, இது நம்மளுடைய கவர், பேக் கவர். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே ஸோ இது நம்மளுடைய பி கவர், அது பேக் பேனல் கம்ப்ளீட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணணும் லாஸ்ட்டாக ஸ்க்ரூஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம். ஸோ இது அந்த கவர். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருந்துச்சா? ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.